அ- அண்மை செய்தி. போராட்டம் நடத்தும் விவசாயிகளிடம் பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் கூட்டாக பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவசாயிகள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றம் ஏற்கனவே குழு அமைத்துள்ளது. உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுவானது என்னென்ன அம்சங்கள் மீது ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? அது விவசாயிகள் தற்போது பஞ்சாப், ஹரியானா எல்லையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக தற்போது போராட்டம் நீடிக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்வு காண்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அமர்வு இன்றும் மீண்டும் அந்த வழக்கை விசாரித்தார்கள். அப்போதுதான் ஏற்கனவே பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் குழு அமைத்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மீண்டும் விவசாயிகளிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாகவும் இந்த விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கக்கூடிய சாலைகளை திறப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது விவசாயிகளுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக ஒரு குழுவை அமைத்துள்ளது. அந்த குழு எந்தெந்த அம்சங்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும், குறிப்பாக குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து தீர்வு காண்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேவையான அம்சங்கள் என்ன என்பது குறித்து விரைவில் அறிவிக்க இருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தற்போது 2 மாநில அரசுகளும், அதாவது பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. அதற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா எல்லையான ஷம்பு உள்ளிட்ட இடங்களில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக தற்போதும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. விவசாயிகள் டெல்லிக்குள் வராமல் இருப்பதற்காக சாலை கான்கிரீட் சுவர்களால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவசாயிகளின் போராட்டம் குறித்து பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் கூட்டாக பேச்சுவார்த்தை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.